ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனிக்கிழமையில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு விசேஷமான பலன் தரும். நமது கஷ்டங்களை போக்கி இஷ்டத்தை பூர்த்தி செய்ய வல்லது. வாழ்வில் எடுத்த காரியம் அனைத்திலும் ஜெயம் உண்டாக பலர் தொட்டதற்கெல்லாம் பயப்படுவார்கள். பயம் அவர்களை விடாமல் தொற்றியிருக்கும். அப்படி உள்ளோரின் அச்சம் பயம் விலக, தீராத கஷ்டங்கள் மனக்குழப்பம் தீர, மன அமைதி மன உறுதி பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம். மேலும் ஒரு பக்தரின் மனக்கலக்கத்தை குணமாக்கிய அற்புதமான ஸ்லோகமுமான கும்பகோணம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் இயற்றிய ஸ்ரீ ஹேத்தி புங்கவஸ்தம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான். ஸ்ரீ கும்பகோணத்தில் சில காலம் தங்கியிருந்தார். அப்பொழுது ஸ்ரீ குடந்தையைச் சேர்ந்த கந்தளன் என்ற வேதியருக்கு பிசாசு பிடித்து விட்டதாக சொல்லி அவரது உறவினர்கள் ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாளிடம் அழைத்து வந்தார்கள். அவரை கந்தளனின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்த ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் அவரது உறவினர்களிடம், இவரை பிடித்த பிசாசு எது தெரியுமா? அவர் மனத்தில் தோண்டிய பேராசை என்னும் தீய குணமே. அந்த பேராசை அளவுக்கு மீறி சென்ற நிலையில் தன்னிலை மறந்து பித்து பிடித்தவர் போல் இவர் செயல்படுகிறார் என்று கூறினார். அதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று கேட்டார்கள் உறவினர். ஸ்ரீ திருமால் கையில் சுதர்சன சக்கரமாக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தான் கால சுழற்சிக்கு அதிபதி. அந்த ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் அருள் இருந்தால் முற்காலத்தில் இவர் எப்படி நல்ல மனநிலையில் இருந்தாரோ அதே நிலையை அடையலாம் என்று சொன்ன ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் ஸ்ரீ குடந்தை ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் கோயிலுக்கு கந்தளனை அழைத்து சென்றார். ஸ்ரீ சக்கரபாணி பெருமாளை குறித்து 32 வரிகள் கொண்ட ஸ்ரீ ஹேத்தி புங்கவஸ்தவம் என்ற துதியையும் இயற்றினார். அந்த துதியின் ஒவ்வொரு வரியும் ஜெய என்ற சொல்லுடன் தொடங்கும் விதமாக அமைத்தார். இந்த துதியை படிப்பவர்களுக்கு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாளால் அனைத்து வெற்றிகளும் உண்டாகும். அவர்களின் அனைத்து பயங்களும் விலகும். வரலாற்றில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை குறித்து எழுந்த முதல் ஸ்தோத்திரம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தனி கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குடந்தையில் இந்த துதி தோன்றியது சிறப்பு மிக்கது. 32 முறை ஜெய என்ற சொல் இடம்பெற்றுள்ள இந்த துதியை சொல்பவர்களுக்கு வாழ்வில் அனைத்து ஜெயங்களும் உண்டாகும். இதை வைத்து சுவாமி வேதாந்த தேசிகரும் தான் இயற்றிய ஸ்ரீ சுதர்சனாஷ்டகத்தில் ஜெய என்ற வார்த்தையை 32 முறை உபயோகித்ததாக சொல்லப்படுறது. இந்த ஹேத்தி புங்கவஸ்தவத்தை ஸ்ரீ நட்டாத்தூர் அம்மாள் நிறைவு செய்த போது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் எதிர் திசையில் சுற்றினாராம். அவரது சுழற்சிக்கு ஏற்றபடி காலம் இயங்குவதால் அவர் நேர் திசையில் சுற்றினால் காலம் முன்னோக்கியும், எதிர் திசையில் சுற்றினால் காலம் பின்னோக்கியும் செல்லும். இப்போது அவர் எதிர் திசையில் சுற்றியதால் கடந்த காலத்தில் இருந்த நல்ல மனநிலையை அடைந்தார் கந்தளன். அவரை பிடித்த பேராசை என்னும் பிசாசு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. இவ்வாறு காலத்தை நிர்வகிக்கும் கால சக்கரமாகிய ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி இருப்பதால் ஸ்ரீ திருமால் அகசம்வர்த்தக என்று அழைக்கப்படுகிறார். அகக என்பதற்கு நாள் என்று பொருள், சம்வர்த்தக என்பதற்கு சுழற்றுபவர் என்று பொருள். நாட்களை சுழற்றுவதால், அதாவது கால சுழற்சியை உண்டாக்குவதால் ஸ்ரீ திருமாலுக்கு அகசம்வர்த்தக என்ற திருநாமம். இதுவே சகஸ்ரநாமத்தின் 234வது திருநாமம். வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் அமைய விரும்புவோர் அகசம்வர்த்தகாய நமக என்று இந்த திருநாமத்தை சொல்லி பலன் பெறலாம். இப்போ நாம மன வலிமையை, ஜெயத்தை, வெற்றியை தரக்கூடிய ஹேத்தி புங்கவஸ்தவம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ஹேத்தி புங்கவஸ்தவஹ श्रीवात्स्यवरद देशिकैरनुगृहीतः वन्देऽहं वरदार्यं तं वत्साभिजनभूषणं भाष्यामृतप्रदानाद्य सञ्जीवयति मामपि। जय हेतीश लक्ष्मीश बाह्वलङ्कारभूत जय पञ्चायुधि मुख्य निर्दग्ध काशीपुर जय विष्णुहृत्तत्त्वसञ्जात चक्रस्वरूप जय विष्णुमूर्तिषु सर्वासु विख्यात चिह्न जय विष्णुदास्य दानक्षम श्री षडक्षर जय संस्पर्श निर्दग्ध सर्वगवारान्निधे जय गर्भ संस्पर्श जात काष्ठा कुमार जय विप्रचित्यासुरी कल्पना कल्पसूर्य जय तापेन यस्त्वां वहन् कर्मयोग्यः जय हरिस्त्वां ददत्सव्यपाणौ युद्धयोग्यः जय देवाश्च मस्तेषु त्वां ददुर्देवभूताः जय बासा विरुन्दन् बासां पतिं रात्रिमादाः जय सर्वैनसां तारणं यद्विचिह्नं तव जय कृष्णार्जुनाभीष्टविप्लवनाशः
प्रक्रिया तेजसा जय यस्य मूर्तिर्भवच्चिह्निता तस्य मुक्तिः जय येनाङ्कितास्ते बध्यमानाः पाशहस्तैः जय संस्कारमुख्यार्य पाश्चात्यदुग्धाभिषेक जय शङ्कासि कौमोदकी शार्ङ्गसुभ्रातृभाव जय माले सुमालेश्च नक्रस्य कृत्तास्य कण्ठ जय रक्षोऽसुराणां तनूपात रक्तार्द्रमाल जय विद्रावितो द्वेषकृत्पौण्ड्रकस्तेजसा ते जय विद्वेषिणी दाहमासादिता कोटवीसा जय हरिस्त्वम्बरीशं हि रक्षन् भवन्तं यदात् जय दुर्वाससं त्वं पराजिगीषेतस्य केतोः जय वेदाश्च दैवं परं मन्वते त्वां वहन्तं जय हेतिषु सत्स्वेव हन्ता रिपूणां त्वमेव जय देवहेति चिह्नेषु सर्वेषु मुख्यो भवान् जय विष्णुभक्तेषु दास्य प्रदानं त्वयैवाङ्कनं जय लीला विहारे चोत्सवे चरस्य ग्रणीस्त्वं जय देवासुरे सङ्गरे रक्तभुनिर्भयस्त्वं जय दर्शयात्मभासा विरोधिन्यगाणित्वं नुद जय देहि विष्णुलोकमेवं विदे भक्तिहीने सुदर्शनस्तोत्रमिदं वरदार्येण निर्मितं पठन् सिद्ध्यति वै सद्यो न भयं तस्य हि क्वचित् इति श्रीहेतिपुङ्गवस्तवः समाप्तः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். இத்துடன் ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம் பாராயணம் செய்வது விசேஷ பலன் தரும். 13ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் அருகே ஒரு கிராமம் திருப்புட்குழி. அங்கு விஷஜுரம் வந்ததாம். நிறைய மக்கள் மடிந்தார்கள். அப்போது ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அந்த விஷஜுரம் நீங்க சுதர்ஷனாழ்வாரை வேண்டி இந்த சுதர்ஷனாஷ்டகத்தை இயற்ற விஷஜுரமும் விலகியது. அனைத்து பீடைகளும் தோஷங்களும் தரித்திரமும் விலகியது அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்ரீ சுதர்ஷனாஷ்டகம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. சுப ஜகத்ரூப மண்டன சுரகணத்ராச கண்டன சதமக பிரம்ம வந்தித சதபத பிரம்ம நந்தித பிரதித வித்வத்ஸ பக்ஷித பஜதஹிர்புத்ன்ய லக்ஷித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. ஸ்புடதட்டிஜ்ஜால பிஞ்சர பிருதுதர ஜ்வால பஞ்சர பரிகத பிரத்ன விக்ரஹ பதுதர பிரக்ஞ துர்கிரஹ பிரஹரண கிராம மண்டித பரிஜனத்ராண பண்டித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. நிஜபத பிரீத சத்கண நிருபதி ஸ்பீத ஷட்குண நிகம நிர்வியூட வைபவ நிஜபர வியூஹ வைபவ ஹரிஹயத்வேஷி தாரண ஹரபுர ப்ளோஷ காரண ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. தனுஜ விஸ்தார கர்த்தன ஜனித மிஸ்ரா விகர்த்தன தனுஜ வித்யா நிகர்த்தன பஜத வித்யா நிவர்த்தன அமர திருஷ்டஸ்வ விக்ரம சமர ஜுஷ்ட பிரமிக்ரம ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. பிரதிமுகாலீட பந்துர ऋतुमहाकेति दन्तुर विकटमाया बहिष्कृत विविधमाला परिष्कृत
स्थिरमहायन्त्रतन्त्रित दृढदया तन्त्रयन्त्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन महित सम्पत् सदक्षर विहित सम्पत् षडक्षर षडर चक्र प्रतिष्ठित सकल तत्व प्रतिष्ठित विविध संकल्प कल्पक विबुध संकल्प कल्पक जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रत्रयीमय सवण तेजस्त्रयीमय निरवधि स्वादुचिन्मय निखिल शक्ति जगन्मय अमित विश्वक्रियामय शमित विश्वभयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथः प्रधावन् न विहन्येत रताङ्गदुर्यगुप्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः इति श्रीवेदान्तदेशिकविरचितं सुदर्शनाष्टकं समाप्तं श्रीगुरुभ्यो நமः ஹரிஹி ஓம். இதை தினமுமே சொல்லலாம். இந்த நன்னாளில் சொல்வதாலும் கேட்பதாலும் எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். தீராத கஷ்டங்களும் மனக்குழப்பங்கள் மனோவியாதிகளும் தோஷங்களும் விலகும். சகல காரிய சித்தி உண்டாகும். அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.